வணக்கம். பாருங்களேன், தென்னை மரத்துக்கு இடையில பாருங்கள், இப்படி ஒரு குழி நம்ம வெட்டுறோங்க. பாருங்களேன், இந்த மாதிரி குழி வெட்டி அதில் நம்ம அந்த தென்னை மட்டைகளெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா, அதில் போட்டுட்டு நம்ம சாணத்தை இதில் கொட்டணுங்க. இப்படி கொட்டினோம்னா தண்ணி இதில் விட்டோம் அப்படின்னா, பாருங்களேன், தண்ணி நமக்கு இதில் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்கி நிற்குங்க. அதில் இருக்கிற இந்த சாணம், இந்த மட்டை இதெல்லாமே அப்படியே ஊறி நமக்கு தென்னை மரத்துக்கு நல்ல சத்தை தருங்க. இயற்கையாக நல்ல தேங்காய் காய் காய்க்குங்க. நிறைய காய் காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. பாருங்களேன், தென்னை மரத்து 2 மரத்துக்கு இடையில நம்ம இந்த மாதிரி வெட்டி போடணுங்க. இப்படி வெட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு அதிக பலனை தரும். தேங்காய் பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய காய்கள் வந்து காய்க்கிறதுக்கு மரங்கள் நல்லா காய் காய்க்கும், நல்லா பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தென்னை மரம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நன்றி.